ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு எக்ஸாம் நடக்குது, ஃபைனல் செமஸ்டர். ஸோ இது 2 months வீடியோ சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு ஃபைனல் செமஸ்டர் தான் நடந்துகிட்ருக்குது, அதனால வீடியோ போட முடியல. இப்போ என்னென்னா, எங்களுக்கு டைம் டேபிள் எப்படி வச்சுட்டாங்கன்னா, 10 days 20 days கேப்பில் எக்ஸாம் வருது. ஒரு 20 days, ஒரு 10 days அப்படின்ற மாதிரி கேப் விட்டு எக்ஸாம் இந்த 2 months ஃபுல்லாக இழுத்தடிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்லாம் வந்து கொஞ்சம் கேப் இல்லாமல் ஒரு 2 days 3 days அந்த மாதிரி கேப் விட்டு எக்ஸாமில் வச்சுட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வர எக்ஸாம் எல்லாமே சொன்ன மாதிரி 10 days 20 days அந்த கேப்பில் தான் வருது. ஸோ எனக்காக கொஞ்சம் இந்த 1 month மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ப்ராப்பராக போட ட்ரை பண்ணுறேன். இந்த 1 month மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நிறைய எக்ஸ்கியூஸ் கேட்குறேன்னு நினைக்கிறேன். சாரி எல்லாத்துக்குமே. என்னால் என்ன பண்ணுறது, ஸ்டார்டிங் அந்த சேனலை ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபோன் இருக்க வரைக்கும் பர்ஃபெக்டாக போய்ட்டு இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளோவாக 30 minutes 40 minutes வீடியோனா கூட கண்டினியூஸாக எடுக்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் நல்லா போய்ட்டு இருந்துச்சு. அந்த ஃபோனு போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் ப்ராப்பராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இப்போ நான் வந்ததுக்கான ரீசன் வந்து, இந்த டைமில் அதாவது என்னால் காதலே அதோட எபிசோட் வந்து கண்டினியூ பண்ண முடியாது கண்டிப்பாக இந்த 1 monthல. ஏன்னா அந்த ஒரு எபிசோடுக்கும் நிறைய ட்விஸ்டெல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணுறது பெரிய ப்ராசஸ். அதனால் அந்த ஸ்டோரி வந்து இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியாது. அது வரைக்கும் இந்த 1 month மட்டும் என் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு ஓகேனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷார்ட் ஸ்டோரினா என்னன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உனக்கு? அது ஓகே, ஷார்ட் ஸ்டோரி இல்லைம்மா, ஷார்ட் மூவி, ஓகேவா? ஷார்ட்டாக பேசி போடுறாங்க பாரு ஷார்ட் ஸ்டோரின்னு. அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் போய் பாரு. நீ ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லி தான் என்கிட்ட ஸ்டோரி சொன்னேன். ஆனால் ஸ்டோரி சொல்கிறதே வந்து 3 மணி நேரம் கிட்ட சொன்னேன். ஸோ என்னால் ஸ்கிப் பண்ண கூட முடியல. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேன். இவ்வளோ நேரம் உட்காந்து நான் கதை கேட்டதுக்கப்புறமும் திருப்பியும் நீ வந்து ஷார்ட் ஸ்டோரின்னு என்கிட்ட சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும்? இவன் சொல்கிறத நினச்சிலாம் நீங்கள் எதுவும் பயந்துடாதீங்க. அது ஷார்ட் இல்லை அடிப்பாலோ இல்லை ஷார்ட் மூவி ஸ்டோரியில் ஷார்ட் மூவி. ஸோ நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, கதையெல்லாம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சாயந்தரம் வந்து என்ன கதையோட டைட்டில் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். அப்புறம் இங்கே என் பக்கத்தில் இந்த ஒரு கேரக்டர் நிற்கிது. இது வரைக்கும் இது பார்த்ததே இல்லையே, புதுசாக இருக்கேன்னு யாரும் யோசிக்காதீங்க. இனிமேல்ட்டு இவங்க தான் வந்து நம்ம ஸ்டோரியில் வந்து சரித்ராவோட கேரக்டராக வருவாங்க. ஓகேவா? யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்புறம் ஒரு சிலர்லாம் அந்த கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, முருகா கார்ட்டூன் சேனல் ஏன் அவங்க இன்னும் வீடியோ போடலை அப்படின்ட்டு. முருகா கார்ட்டூன் சேனல் சரித்ரா மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. அதனால் அந்த சவுண்டு, அப்புறம் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அதனால் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணவும் முடியல, போடவும் முடியல. அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. எடிட் பண்ணும்போது ஒன்று ஃபங்க்ஷனில் அந்த ஒர்க்கில் பிஸியாக இல்லை, மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்படியே கொஞ்சம் இந்த வீக் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்புறம் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி கதை ஒன்று ஷார்ட் மூவி மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது ஓகேவா வேணாமா அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகேங்க பாய்.